আসসালামু আলাইকুম, কেমন আছেন সবাই? আশা করি সবাই ভালো আছেন। তো আজ আমি আপনাদের জন্য আরও একটি নতুন ভিডিও নিয়ে চলে এসেছি। তো আপনারা ভিডিওটি শেষ পর্যন্ত দেখতে থাকুন এবং ভিডিওটি ভালো লাগলে অবশ্যই একটা লাইক এবং একটা সাবস্ক্রাইব করে যাবেন এবং যারা ফেসবুক থেকে দেখছেন আপনারা অবশ্যই একটা ফলো করে দেবেন। তো চলুন ভিডিওটি শুরু করা যাক। இல்ல ஒரு 2 ரூபா சேர்த்து சொல்லுங்க 2 ரூபா சேர்த்து சொல்லுங்க சரி சரி உங்களுக்கு முடிங்க இது அட்வான்ஸ் சரி உங்களுக்கு அதை முடியப்பா இப்படியே இருங்கப்பா அமௌண்ட் வருதுண்ணே ரெண்டு முளைக்கிட குழம்பு செம்மையா சமைக்கிறோம் பயங்கரமா ருசிக்கிறோம் இன்னைக்கு ஒரு புக்கே எல்லாரும் வாங்க ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ சொல்லி இருக்கிறாங்க தள்ளி போ போ பைய பைய மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். நாலு வெட்டு தான் வெங்காயத்தில் விழுந்து பத்தி விட்டு வாயா கடவுள்லாம் பார்த்து வழி விடும். அதை பற்றி எதுவுமே பேசவே இல்லை. அரைக்க நீ கொட்டிக்கிட்டே இருக்கிற ஏன்னே 15 நாளைக்கு எஃபெக்ட் இருக்கானே. 15 நாளாக சாப்பிட்டு மாடு எடுத்து உழப்பு சுத்தியா சுத்தியா தூக்கி தூக்கி எத்தனை மேலே செக்கில ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய் சமைக்க ஆரம்பிக்கலாம். நன்றாக பட்டை வகை மல்லித்தழை புதினா நறுக்கின வெங்காயம் அரைச்ச மிளகாய் சாந்தை அரைச்ச இஞ்சி பூண்டு நறுக்கின தக்காளி பச்சை மிளகாய் அரைச்ச மஞ்சள் சாந்தை அரைச்ச சீரகம் சோம்பு மல்லி சாந்தை கூட்டின மசாலா ரெண்டு முளை குடா அடுப்ப கும்பி வரைக்கும் இவ்வளவு இருக்கிறீங்களா அவங்க வேலை கண்டிப்பாக போய் வேகமாக நிறுத்து.
புகையில என்ன தெரியுது? ஒன்றுமே தெரியல. கத்தகத்து காடி காடிந்த வரேன். சுடுது சீக்கிரம் வாங்க. என்ன அத்து பார்த்துக்கிட்டு வந்துட்டியே? போயிடும். இதுவும் நல்லது காடா. 5 மாதிரி வந்துருக்கனே. இங்கே வாரு. கரண்டி கொடுத்து இருந்துக்க. அடுத்து இன்னொரு ஆடு. சும்மா மேலே அடிப்போம் இப்போ. ஸ்டார்ட் போட்டு. என்னடா இப்படி பிஞ்சிக்கிட்டு வருது? என்னையா பிங்கிற பிஞ்சிக்கிறது எப்படி பிஞ்சிக்கிறதுங்கிற விட்டா இந்த இதில் வந்து உடஞ்சிடும். நல்லா சுடுதியா கறிக்கடலை இப்படி தானே இப்படி போட்டு அப்படியே அப்பா சுடுதே. சாப்பிடலாம் பார்த்தா எலும்பு தான் வருது எனக்கு. இந்த கறி பூரா எனக்கு வந்துருச்சு. புண்ணியம் பண்ணி இருந்தால் தான் கறி வருமா. முழு ஆடு சப்பை உருவிட்டு வருது. இதை வச்சு மீனை காணோம். தூக்கிட்டேன். பாதி ஆட்டையை போட்டுறாங்க மீனை. நான் வேற தான் ஆட்டுக்கு திங்கக்கூடாது. மீன் மண்டை எனக்கு முழு ஆட்டு குழம்பு. அப்படியே அந்த சட்டிகளை போட்டு இந்த முழு ஆட்டை பெரட்டுறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் அருமையாக வெந்து அமோகமாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி கோழிக்கறி வறுவல், மீன் வறுவல் சேர்த்து சாப்பிடும்போது இந்த ராஜ விருந்துன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ராஜ விருந்தில் இது குட்டி ராஜ விருந்து தான். அட்டகாசம். நாங்கள்